Hi students, today we are going to discuss about biofarming. So biofarming, that is used for medicine. Okay, farming அப்படின்னா அது pharmacy involving drugs and medicinal. ஸோ அது எப்படி வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அது வந்து டைரெக்டாக மெடிசன் எடுக்காமல் ஆல்டர்னேட் மெத்தடில் எப்படி நம்ம ஐசோலேட் பண்ணி எடுத்துக்கிறோம் அப்படின்றதான் இந்த பயோஃபார்மிங். ஓகேவா. ஸோ அது வந்து some genetic engineering யூஸ் பண்ணுறது. ஓகேவா. So biofarming is also known as molecular farming, is the production and the use of transgenic plants genetically engineering. ஓகேவா. ஸோ இப்போ இது என்ன அப்படின்னா இது மாலிகுலர் ஃபார்மிங். ஓகேவா. ஸோ டோட்டலாகவே என்னது பயோடெக்னாலஜியில் மாலிகுலர் அப்படின்னா ஒரு எல்லாமே ஜாயின் பண்ணுது. ஓகேவா. ஸோ சிம்பிள் காம்பனன்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாமே ஜாயின் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஜெனட்டிக் என்ஜினியரிங்கில் ஜெனட்டிக் மாடிஃபைட் பிளான்ட்டை வந்து நம்ம டிரான்ஜெனிக் பிளான்ட்ஸ் நார்மலாக இருக்கக்கூடிய பிளான்ட் இல்லாமல் அந்த பிளான்ட்டை வந்து மாடிஃபை பண்ணி ஸோ அதை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். மெடிசனுக்கு பதிலாக இந்த மாதிரி பிளான்ட் எடுத்துக்கிறோம். பட் ஆனால் இது என்ன கிடையாது, மெடிசனல் ஹெர்பல் பிளான்ட்டு கிடையாது. ஓகேவா. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிறது. ஓகேவா. த யூஸ் ஆஃப் டிரான்ஜெனிக் பிளான்ட்ஸ் ஜெனட்டிக்கலி என்ஜினியர் டு ப்ரொடியூஸ் பை ஃபார்மசிட்டிக்கல் சப்ஸ்டன்ஸ் ஃபார் த யூஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ். ஓகேவா. ஸோ இப்போ அந்த ஃபார்மசிட்டிக்கல் சப்ஸ்டன்ஸ் என்னென்ன காம்போனன்ட்ஸ் நம்ம இன்சர்ட் பண்ணி அந்த பிளான்ட்டை க்ரோ பண்ணுறோமோ அதுவாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ அந்த பிளான்ட்டை நம்ம ஆஸ் யூஷுவல் ஃபுட் சாப்பிட்ற மாதிரி அதை சாப்பிட போகிறோம். அது நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹியூமன் பீயிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திஸ் இஸ் ஆல்சோ கால்டு molecular farming or farming. ஓகேவா. molecular farming or farming. These plants are different from medicinal plant which are naturally available. ஓகேவா. ஸோ நம்மளுக்கு தெரியும் மோஸ்ட் ஆஃப் த மெடிசனல் பிளான்ட், நிறைய மெடிசனல் பிளான்ட் இருக்குது, நேச்சுரலாகவே அப்படியே கிடைக்கும் நம்மளுக்கு. ஓகேவா. ஸோ அப்போ நீம் அப்படின்னா ஸோ இன்டெஸ்டைனல் வார்ம்ஸ் கிளியர் அந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய மெடிசனல் பிளான்ட் இது கிடையாது. பட் நம்ம என்ன பண்ணுறோம், மாடிஃபை பண்ணுறோம். ஜெனட்டிக் இன்ஜினியரிங் யூஸ் பண்ணி மாலிகுலர் பயாலஜி யூஸ் பண்ணி ஸோ அந்த பிளான்ட்டை வந்து மாடிஃபை பண்ணிவிட்டு ஸோ அந்த பிளான்ட்டை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இது வந்து மெடிசனல் பிளான்ட்டு, பட் மெடிசனல் பிளான்ட்டு கிடையாது. பட் ஆனால் மெடிசனல் காம்போனன்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. The use of plant systems as bioreactors is gaining more significance modern biotechnology. ஸோ இப்போ இந்த பயோடெக்னாலஜி டெவலப் ஆகிறதுக்கு ஆகினது எதனோட ரீசன் அப்படின்னா மெயினாக வந்து இந்த மாதிரி மெத்தடில் ஃபார்ம் பண்ணுறது. இப்போ வந்து நம்ம கார்போஹைட்ரேட் எடுக்கிறோம், ரைஸ் எடுக்கிறோம்னா கார்போஹைட்ரேட் இல்லாமல் அதில் என்ன சொல்லலாம் பீட்டா கரோட்டின். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம டேரெக்டாக எடுத்துக்கிறோம். அப்போ இதெல்லாமே ஆல்ட்ரேட் பண்ணுறதா. ஸோ இப்போ இந்த மாதிரி சிஸ்டத்தை யூட்டிலைஸ் பண்ணுறதா இந்த மாலிகுலர் பயோஃபார்மிங்கு. Many pharmaceutical substance can produce using transgenic plants. Example golden rice. ஓகேவா. நிறைய pharmaceutical substance. இப்போ அந்த கோல்டன் ரைஸ் நம்ம முன்னாடி பார்த்தோம்ல பீட்டா கரோட்டின் ரைஸ். அப்போ பீட்டா கரோட்டின் அப்படின்றது என்னது, நார்மலாக ரைஸில் கார்போஹைட்ரேட் இருக்கும். ஸோ அந்த கார்போஹைட்ரேட் இல்லாமல் நம்ம ப்ரோட்டீன்ஸ், அந்த விட்டமின்ஸ் வந்து ஏ விட்டமின் வந்து இருக்கிற அளவுக்கு அதை மேக் பண்ணுறோம், ஜெனட்டிக்கலாக மாடிஃபை பண்ணுறோம். அப்போ அதை நம்ம எடுத்துகிட்ட போது நம்மளுக்கு வந்து பிளைண்ட்னஸ், இந்த சிரோப்தால்மியா எல்லாமே ரெடியூஸ் ஆகுது. அப்போ இந்த மாதிரி பிளான்ட் அப்போ அதுனா மெடிசனல் பிளான்ட் கிடையாது. பட் ஆனால் இந்த மாதிரி ஜெனட்டிக் இன்ஜினியராக மேக் பண்ணி அந்த மெடிக்கல் கம்பெனி யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், அதை அப்படியே எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த மாதிரி தான் பயோஃபார்மிங். ஓகேவா. ஸோ இட்ஸ் கால்ட் பயோஃபார்மிங். நெக்ஸ்ட்டு ரெமிடியேஷன் அப்படின்னா க்ளீனிங் என்விரான்மெண்ட். ஓகேவா. நம்ம எப்படி வந்து எது வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணி இப்போ க்ளீன் பண்ணுறோம் அது வந்து அதாவது லிவிங் ஆர்கனிசத்தை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறதா என்னது பயோ ரெமிடியேஷன்ஸ். ஓகேவா. இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த யூஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் ஆர் பிளான்ட்ஸ் டு க்ளீன் அப் என்விரான்மெண்டல் பொல்யூஷன். இப்போ பொல்யூஷனை க்ளீன் பண்ணுறதுக்கு பிளான்ட்டோ இல்லை வந்து மைக்ரோ ஆர்கானிசமோ யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இப்போ என்விரான்மெண்டல் பொல்யூஷனை கிளியர் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம முன்னாடியே தெரியும், லோயர் கிளாஸும் படிச்சிருப்போம், சூடோமோனாஸ் புட்டிடா. இப்போ வந்து அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆயில்ஸ் இருக்கக்கூடிய ஆயில் ஸ்லிக்ஸ் அந்த இதெல்லாம் என்ன பண்ணுவோம், அதை ரிமூவ் பண்ணும். அப்போ அது வந்து ஒரு பயோ ரெமிடியேஷன் தான். அதை மாதிரி வந்து நிறைய மெத்தடை யூட்டிலைஸ் பண்ணி பயோ ரெமிடியேஷன் பண்ணுறாங்க. அதில் இட் கேன் அப்ரோச் யூஸ் டு ட்ரீட் வேஸ்ட் இன்க்ளூடிங் வேஸ்ட் வாட்டர். ஓகேவா. வேஸ்ட் வாட்டர், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்டு அண்டு சாலிட் வேஸ்ட். ஓகேவா. வேஸ்ட் வாட்டரு, இண்டஸ்ட்ரியலில் வரக்கூடிய வேஸ்ட்டு, சாலிட் வேஸ்ட்டு எல்லாத்தையுமே இந்த பயோ ரெமிடியேஷன் மூலமா க்ளீன் பண்ணலாம். இந்த என்விரான்மெண்டல் கண்டிஷனில் இருக்கக்கூடிய வேஸ்டேஜ்லாம். இந்த பயோ ரெமிடியேஷன் ப்ராசஸ் இஸ் அப்ளை டு த ரிமூவல் ஆஃப் ஆயில். ஓகேவா. ஆயிலை ரிமூவ் பண்ணுறது. தென் பெட்ரோகெமிக்கல் ரெசிடியூஸ், அதில் இருக்கக்கூடிய அழுக்கு அந்த மாதிரி இதில் கசிடுகள்லாம் என்ன பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறதுக்கு அந்த கெமிக்கல் ப்ராடக்ட் அப்படின்னு பெட்ரோகெமிக்கல் என்னது. ஸோ இப்போ அந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட் அந்த மாதிரி இதில் வந்து நிறைய ரிஃபைனர்ஸ் பண்ணும்போது நிறைய அதனுடைய வேஸ்டேஜ் ரெசிடியூஸ் எல்லாம் நிறைய வரும். ஸோ அதெல்லாமே இந்த பயோ ரெமிடியேஷன் மூலமாக க்ளீன் பண்ணலாம். அது மாதிரி பெஸ்டிசைட்ஸு,
ஆர் ஹெவி மெட்டல் ஃப்ரம் சாயில் ஆர் கிரவுண்ட் வாட்டரை வந்து பயோரெமிடியேஷன் மூலமா ரிமூவ் பண்ணலாம். அது மாதிரி ஹெவி மெட்டல்ஸ் சாயில். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வாட்டரில் வந்து சீவேஜ் வாட்டர் இப்போ வந்து நிறைய மஸ்கிட்டோஸ் நிறைய டெவலப் ஆகுது அப்படின்னா இப்போ பயோரெமிடியேஷன் என்னது கேம்புஷியா ஃபிஷ் அந்த ஃபிஷ்ஷை நம்ம வந்து க்ரோ பண்ணோம் அப்படின்னா அது வந்து அந்த மஸ்கிட்டோ லார்வாஸ் எல்லாமே என்ன பண்ணிடும், டெங்கு லார்வாஸ் எல்லாமே சாப்பிடும். அப்போ நம்ம அது வந்து ப்ரீட் ஆகாது, மஸ்கிட்டோ வந்து ப்ரீட் ஆகாமல் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி பண்ணுறது தான் பயோரெமிடியேஷன். ஓகேவா. இந்த பெஸ்டிசைட் ஆர் ஹெவி மெட்டல்ஸ் ஃப்ரம் சாயில் அண்ட் கிரவுண்ட் வாட்டர். இன் மெனி கேசஸ் bioremediation is less expensive and more systemic than the other physical and chemical method of remediations. ஓகேவா. லெஸ் எக்ஸ்பென்சிவ், பட் ஆனால் என்னது அப்படின்னா நிறைய வந்து ஃபிசிக்கல் கெமிக்கல் மெத்தடை விட நம்ம இது வந்து ரொம்ப இதுவாக யூஸ் பண்ணணும். அது நிறைய மெத்தட்ஸ் யூட்டிலைஸ் பண்ணணும். அதை எப்படி வந்து அப்ளை பண்ணணும், அதை எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் வந்து இதனுடைய இது. ஸோ அதில் வந்து பயோரெமிடியேஷன் ப்ராசஸ் இஸ் ஏ சீப்பர் அண்ட் ஈகோ ஃப்ரெண்ட்லி அப்ரோச் கேன் டீல் வித் லோயர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கண்டாமினேஷன் மோர் எஃபெக்டிவ்லி. ஓகேவா. இப்போ வந்து நிறைய வந்து ஒரு கம்மியாக வந்து ஒரு கண்டாமினேஷன் இருக்குது. ஸோ அப்போ அதை நம்ம வந்து க்ளீன் பண்ணணும். அப்போ க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து எக்ஸ்பென்சிவ் ரொம்ப கம்மி, பட் ஆனால் ஈகோ ஃப்ரெண்ட்லி, எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாமல், எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் நேச்சரும் இல்லாமல் நம்ம வந்து இந்த பயோரெமிடியேஷன் யூஸ் பண்ண போகிறோம். மைக்ரோ ஆர்கானிசம் யூஸ் பண்ணுறோம், அப்படி இல்லைன்னா அதை பிளான்ட்டை யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் நீம் ட்ரீயோ அந்த யூக்கலிப்டஸ் ட்ரீயில் நிறைய க்ரோ பண்ணால் என்ன ரீசனு, அது வந்து ஃபேக்ட்ரிஸ்லேருந்து வரக்கூடிய அந்த சவுண்ட் பொல்யூஷன் என்ன அது டோட்டலாக அப்சர்வ் பண்ணணும். அந்த கோகோனட் ட்ரீ எல்லாமே சவுண்டை வந்து அப்சர்வ் பண்ணி நம்மளுக்கு வந்து ஒரு அந்த ஒரு மாதிரி இது இல்லாமல் அது மாதிரி நிறைய வந்து இருக்குது. பிளான்ட்ஸ் எல்லாமே நிறைய பிளான்ட் எல்லாமே அது மாதிரி அப்ரோச்சில் இருக்குது. ஓகேவா. ஸோ த ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் பயோரெமிடியேஷன் சாயில் அண்ட் வேட் கேன் பி ஃபாலோஸ். ஓகேவா. ஸோ அது மாதிரி எதுக்கு வந்து இதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறோம். ஓகேவா. இந்த இது என்ன மெத்தடை யூஸ் பண்ணலாம். யூஸ் ஆஃப் இண்டிஜினஸ் மைக்ரோபியல் பாப்புலேஷன் ஆஸ் இண்டிகேட்டர் ஸ்பீஷிஸ் ஃபார் பயோரெமிடியேஷன் ப்ராசஸ். ஓகேவா. இது வந்து அதனுடைய இந்த மைக்ரோபியல் பாப்புலேஷன்ஸை வந்து அதிகப்படுத்தி இதை நம்ம யூஸ் பண்ணலாம். இண்டிஜினஸ் அப்போ உள்நாட்டில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர் தொகை. இண்டிஜினஸ்னால் இன்னர் சைட். ஓகேவா. ஸோ இன்னர் கண்ட்ரியில் நம்ம கண்ட்ரியில், ஏன்னா வெளியிலேருந்து வரணும் பேட்டர்ன் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குது. ஸோ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மைக்ரோப்ஸை யூட்டிலைஸ் பண்ணி நம்ம பயோரெமிடியேஷன் பண்ணலாம். ஓகேவா. அதை யூஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது பயோரெமிடியேஷன் வித் அடிஷன் ஆஃப் அடாப்டட் ஆர் டிசைன் மைக்ரோபியல் இன்னாகுலன்ஸ். ஓகேவா. நம்மளுக்கு தேவையான அளவுக்கு அதோட மாற்றிக்கணும். ஓகேவா. அதை வந்து டெவலப் அந்த அடிஷன் ஆஃப் அடாப்டட். ஓகேவா. டிசைன் மைக்ரோபியல் இன்னாகுலன்ஸ் நம்ம வந்து அதை எப்படி க்ரோ பண்ணலாம், இல்லை வந்து அந்த மைக்ரோப்ஸை நம்ம எப்படி வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி மெத்தடை யூட்டிலைஸ் பண்ணி ஸோ பயோரெமிடியேஷனை மேக் பண்ணலாம். தென் யூஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் ஃபார் பயோரெமிடியேஷன் அண்ட் க்ரீன் டெக்னாலஜி. ஓகேவா. ஸோ இப்போ வந்து க்ரீன் டெக்னாலஜின்னு அது இந்த பசுமை தொழில்நுட்பம் சொல்கிறோம்ல, அதில் வந்து இந்த பிளான்ட்டை யூட்டிலைஸ் பண்ணியும் என்ன பண்ணலாம், பயோரெமிடியேஷன் பண்ணலாம். சம் எக்ஸாம்பிள் பயோரெமிடியேஷன் டெக்னாலஜி. ஸோ இப்போ என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, எப்படி வந்து யூட்டிலைஸ் பண்ணுறாங்க அப்படின்றது. ஸோ ஃபைட்டோ ரெமிடியேஷன் அண்ட் தென் மைக்கோ ரெமிடியேஷன், தென் பயோ வென்டிங். ஓகேவா. ஸோ அதுக்கு அடுத்தது பயோ லீச்சிங், பயோ ஆக்குமெண்டேஷன், அடுத்து கம்போஸ்டிங், ரைசோ ஃபில்ட்ரேஷன், ரைசோ ஸ்டிமுலேஷன். ஓகேவா. ரைசோ ஸ்டிமுலேஷன். ஸோ இப்போ இது எல்லாமே அந்த மெத்தட். ஸோ என்ன மெத்தடில் யூட்டிலைஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான். ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன் என்னது அப்படின்னா ஃபைட்டோ ரெமிடியேஷன்ஸ். இது எப்படி என்னென்னா பிளான்ட்டு. ஸோ இப்போ வந்து யூஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் டு பிரிங் அபவுட் ரெமிடியேஷன் ஆஃப் என்வாரன்மெண்டல் பொல்யூஷன்ஸ். ஓகேவா. இந்த என்வாரன்மெண்டல் இருக்கக்கூடிய பொல்யூஷனை பிளான்ட்டை யூட்டிலைஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறது, அதான் ஃபைட்டோ ரெமிடியேஷன். ஃபைட்டோ அப்படின்னா பிளான்ட், ஃபைட்டாலஜி பிளான்ட். ஓகேவா. ஸோ அப்போ ஸ்டடி ஆஃப் பிளான்ட்ஸ். ஸோ அப்போ அந்த மாதிரி ஃபைட்டோ ரெமிடியேஷன் அப்படின்னா பிளான்ட் யூட்டிலைஸ் பண்ணி என்வாரன்மெண்டலை க்ளீன் அப் பண்ணுறது ஃபைட்டோ ரெமிடியேஷன். தென் மைக்கோ ரெமிடியேஷன், மைக்காலஜி. வாட் இஸ் மீன் பை மைக்காலஜி? தி ஸ்டடி ஆஃப் ஃபங்கஸ், அதான் மைக்காலஜி. ஸோ மைக்கோ ரெமிடியேஷன்னா யூஸ் ஆஃப் ஃபங்கை டு பிரிங் அபவுட் ரெமிடியேஷன் ஆஃப் என்வாரன்மெண்டல் பொல்யூட்டன்ஸ். ஓகேவா. ஃபங்கஸ் யூஸ் பண்ணி என்வாரன்மெண்டல் இருக்கக்கூடிய பொல்யூட்டனை நம்ம வந்து கிளியர் பண்ணலாம், அது மைக்கோ ரெமிடியேஷன். அதுக்கடுத்து பயோ வென்டிங் அப்படின்னா என்னது, ஸோ ஏர். ஓகேவா. ஸோ அது மூலியமாகவும் கிளியர் பண்ணலாம். ஸோ இஸ் த ப்ராசஸ் தட் இன்க்ரீஸ் த ஆக்சிஜன் ஆர் ஏர் ஃப்ளோ டு அக்ஸலரேட் த டிகிரேடேஷன் ஆஃப் என்வாரன்மெண்டல் பொல்யூஷன்ஸ். இப்போ வந்து நிறைய அது பயோ வென்டிங் அப்படின்னா என்னது, நிறைய வந்து ஏர். இப்போ வந்து நிறைய மரம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல பொல்யூஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிவிட்டு ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ண போகுது. அப்போ நம்மளுக்கு வந்து ஆக்சிஜன் தேவை. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த பொல்யூட்டன்லாம் அப்சர்வ் பண்ணி நான் நிறைய மரம் வளர்க்கும் அப்படின்னு நான் மெயின் ரீசனே இதுதான், அந்த பொல்யூஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அப்போ அது பயோ வென்டிங். ஸோ அதிகமாக வந்து ஏரை ப்ரொடியூஸ் பண்ணி ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணி இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கும், அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த பயோ வென்டிங். அதுக்கடுத்தது பயோ லீச்சிங். இந்த பயோ
லீச்சிங். ஸோ இப்போ பயோ லீச்சிங் அப்படின்றது ஸோ இப்போ வந்து அந்த வாட்டரை டிசால்வ் பண்ணி பண்ணுறது. இந்த யூஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் இன் சொல்யூஷன் டு ரெக்கவர் மெட்டல் பொல்யூட்டன் ஃப்ரம் கண்டாமினேட்டட் சைட்ஸ். ஓகேவா, சொல்யூஷன் அப்படின்னா ஸோ அப்போ வந்து அதில் என்னது கரைசல், அதாவது ஏதாவது ஒரு அந்த மிக்ஸு பண்ண அந்த மெட்டல்ஸ் பொல்யூட்டன் இருக்கிற நிலையில் அதில் வந்து நம்ம வந்து டைலூட் பண்ணி அதில் மைக்ரோ ஆர்கானிசம் டைலூட் பண்ணி அதை என்ன பண்ணலாம், க்ளீன் பண்ணலாம். அதாவது பயோ லீச்சிங். மைக்ரோ ஆர்கானிசம் யூஸ் பண்ணி அதை சொல்யூஷனாக மாற்றணும் டு ரெக்கவர் த மெட்டல் பொல்யூட்டன் ஃப்ரம் கண்டாமினேட்ஸ். ஏதாவது ஒரு ஏரியாவில் மெட்டல் பொல்யூஷன்ஸ் வந்து இருக்குது, அப்போ வந்து அந்த இடத்துல வந்து இந்த உலோக பொல்யூஷன் அப்படி சொல்லுவோம். ஸோ அது மாதிரி இருக்கிற போது அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு பயோ லீச்சிங். தென் பயோ ஆக்குமெண்டேஷன்ஸ். ஸோ பயோ ஆக்குமெண்டேஷன் அப்படின்றது அதாவது அந்த மல்டிப்ளை பண்ணுறது இன் அடிஷன் ஆஃப் செலக்டட் மைக்ரோப்ஸ் டு ஸ்பீட் ஆஃப் த டீக்ரேடேஷன் ஆஃப் ப்ராசஸ். இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து நம்ம க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து நிறைய இன்னும் மைக்ரோப்ஸை ஆட் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, இன்னும் ஃபாஸ்ட்டாக டீக்ரேட் ஆகுது. அதான் பயோ ஆக்குமெண்டேஷன்ஸ். அதை மல்டிப்ளை பண்ணுறது, அப்போ மைக்ரோப்ஸை மல்டிப்ளை பண்ணுறது. அடிஷன் ஆஃப் செலக்டட் மைக்ரோப்ஸ் டு ஸ்பீட் ஆஃப் த டீக்ரேடேஷன் ப்ராசஸ், சீக்கிரம் முடிக்கிறதுக்கு இந்த பயோ ஆக்குமெண்டேஷன் யூஸ் ஆகுது. அதுக்கடுத்து கம்போஸ்டிங். இந்த கம்போஸ்டிங் இஸ் அ ப்ராசஸ் by which the solid waste is composed by the use of microbes to into manure which act as a nutrient for plant growth. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம மண்புழு உரம்லாம் தயாரிக்கிறோம்ல, சில மைக்ரோப்ஸ் யூட்டிலைஸ் பண்ணி இப்போ டீகம்போஸ் பண்ணுதா, அப்போ அந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணி நம்ம நிறைய வந்து மேனூர் வந்து மேக் பண்ணுறோம், உரத்தை தயாரிக்கிறோம். அது வந்து மேக்ஸிமம் எதுக்கு யூஸ் ஆகுது, நியூட்ரியண்ட்டாக பிளான்ட்டுக்கு வந்து நியூட்ரியன்ஸாக யூஸ் ஆகுது கம்போஸ்டிங். அப்போ அதுவும் மைக்ரோப்ஸ் தான் இன்வால்வ் ஆகுது. ஓகேவா, மைக்ரோப்ஸ் இன்வால்வ் ஆகி தான் அதை வந்து வேஸ்ட்டை வந்து மேனூராக மாற்றுது. மேனூராக மாற்றி அதை பிளான்ட்டுக்கு யூட்டிலைஸ் பண்ணுறோம், அதுதான் கம்போஸ்டிங். இதுவும் பயோ ரெமிடியேஷன், மைக்ரோ ஆர்கானிசம் யூஸ் பண்ணுறதால. அதுக்கடுத்தது ரைசோ ஃபில்ட்ரேஷன்ஸ். ஓகேவா, இந்த அப்டேக் ஆஃப் மெட்டல்ஸ் அண்ட் டீக்ரேடேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் பை த ரைசோபியர் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ஓகேவா, ஸோ இது என்னென்னா வேர், அப்போ வந்து வேரில் வந்து ஃபில்டர் பண்ணுறது, அதான் ரைசோ ஃபில்ட்ரேஷன். அந்த இருக்கக்கூடிய அந்த மைக்ரோப்ஸ் எல்லாமே அந்த உள்ளே எடுத்துக்கும், இல்லை வந்து அதை வந்து டைஜஸ்ட் பண்ணும். ஓகேவா, ஸோ உள்ளே எடுத்துக்கும், இல்லைன்னா டைஜஸ்ட் பண்ணும், டீக்ரேடேஷன் பண்ணும். அப்போ வந்து சிதைக்கக்கூடிய எல்லாம் இருக்கலாம், இல்லை அப்டேக் ஆஃப் மெட்டல்ஸ் உள்ளே எடுத்துக்கலாம், இல்லை சிதைக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து வேர் எடுத்துக்கிட்டு அதை வந்து க்ளீன் பண்ணுறது தான் இந்த ரைஸ் ஆஃப் ஃபில்ட்ரேஷன்ஸ். ஓகேவா, நம்மளே சில வேர்லாம் போட்டிருப்போம், இப்போ கோகோனட் ஆயில் அந்த மாதிரி சில வேர்லாம் போட்டிருப்போம், அந்த மாதிரி இருக்கிறது அந்த ரைஸ் ஆஃப் ஃபில்ட்ரேஷன்ஸ். ஓகேவா, அதுக்கடுத்து ரைசோ ஸ்டிமுலேஷன். ஸ்டிமுலேஷன் ஆஃப் பிளான்ட் க்ரோத் by the rhizosphere by providing better growth conditions and a reduction in toxic material. இது வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறது, தூண்டுறது. அந்த ரூட் மூலயமா தூண்டிட்டு அந்த அந்த என்ன மெயினாக ரூட் மூலயமா வந்து இன்செர்ட் பண்ணும் போது அதில் இருக்கக்கூடிய ஸ்டிமுலேட் தூண்டிட்டு அதில் இருக்கிற அந்த மெட்டல் பொல்யூஷன் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா க்ரோ ஆகும். டாக்ஸிக் பொல்யூஷனை டோட்டலாக வந்து குறைச்சி அது மாதிரி டெவலப் பண்ணுறது தான் இந்த ரைசோ ஸ்டிமுலேஷன், ரைசோ ஃபில்ட்ரேஷன். ஓகேவா, ஸோ இது எல்லாமே அது வந்து என்னது பயோ ரெமிடியேஷனுடைய சம் டெக்னாலஜி. ஓகேவா, சம் பைட்டோ ரெமிடியேஷன், மைக்ரோ ரெமிடியேஷன், பயோ வென்டிங், பயோ லீச்சிங், பயோ ஆக்குமெண்டேஷன், தென் கம்போஸ்டிங், ரைசோ ஃபில்ட்ரேஷன், ரைசோ ஸ்டிமுலேஷன்ஸ். ஓகேவா, ஸோ இப்போ இதுதான் நீங்கள் இன்றைக்கி டெஸ்ட் எழுதி காட்டணும், இன்றைக்கே டெஸ்ட் எழுதி போஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து லிமிடேஷன், சில வரம்புகள்லாம் இருக்கும், ஏன் இதை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றது. ஒன்லி biodegradable contaminant can be transformed using bioremediation process. எல்லா இடத்துலையும் நம்ம மைக்ரோ ஆர்கானிசம் யூஸ் பண்ணி இப்போ பிளாஸ்டிக் போட்டு மைக்ரோ ஆர்கானிசம் போட்டு இது வந்து டைஜஸ்ட் பண்ணுமா அப்படின்னா பண்ணாது. ஸோ அப்போ அந்த என்ன இடத்துல யூட்டிலைஸ் பண்ணுமோ அந்த மாதிரி எது வந்து பயோடிகிரேடபிளாக இருக்குது, அதை வந்து லிவிங் ஆர்கானிசம் யூஸ் பண்ணால் அது வந்து டிகிரேட் ஆகுது அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இந்த ப்ராசஸை யூஸ் பண்ணணும். அதுக்கடுத்தது bioremediation process must be specifically made in according to the condition at the contaminated sites. அதை பார்க்கணும். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம வந்து இந்த மெத்தடை யூட்டிலைஸ் பண்ணலாமா, இல்லை இப்போ இந்த மெத்தடை யூட்டிலைஸ் பண்ண வேணாமா அப்படின்றத ஃபஸ்ட்டு ஐசோலேட் பண்ணிட்டு தான் பயோரெமிடியேஷனை யூட்டிலைஸ் பண்ணணும். அதுக்கடுத்தது ஸ்மால் ஸ்கேல் டெஸ்ட் ஆன் எ ஃப்ளாட் ஸ்கேல் must be performed before carrying out the procedure at the contaminated sites. இப்போ வந்து ஒரு பெரிய ஏரியாவாக இருக்குது, அந்த ஏரியா வந்து க்ளீன் பண்ணணும், பயோ ரெமிடியேஷனை யூட்டிலைஸ் பண்ணி க்ளீன் பண்ணணும். பட் அதை வந்து டோட்டலாக அப்படியே அப்ளை பண்ணாமல் கொஞ்சமாக அப்ளை பண்ணி பார்த்துட்டு, ஸோ இப்போ இது எந்த அளவுக்கு க்ளியர் ஆகுது, அதனுடைய காஸ்ட் வைஸ் என்ன அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், அதை மாதிரி யூட்டிலைஸ் பண்ணலாம். அது மாதிரி கொஞ்சம் ஒரு பிளாட் இருக்குன்னா அந்த பிளாட்டில் வந்து சும்மா கொஞ்சமாக இருக்கிறத க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் அதை யூட்டிலைஸ் பண்ணுறதா இதனுடைய லிமிடேஷன்ஸாக இருக்குது. தென் யூஸ் ஆஃப் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் டெக்னாலஜி டு கிரியேட் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம் or a consortium of microbes bioremediation process is has great potential. ஓகேவா, இது பொதுவாக வந்து என்னதுன்னா அது வந்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங் யூட்டிலைஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறோம். அதை ஒரு மைக்ரோப்ஸ் எல்லாமே குரூப்பாக உருவாக்கி அதன் மூலயமா வந்து நம்ம டெவலப் பண்ணுறோம். இதுதான் வந்து லிமிடேஷன்ஸ். ஓகேவா, ஸோ லிமிடேஷன்ஸ் அண்ட் தென் பயோ ரெமிடியேஷன்ஸ். ஓகேவா, வாட் இஸ் மீன் பை பயோ ரெமிடியேஷன்ஸ் அப்படின்றதையும் அதுக்கடுத்தது என்னது
defined as the use of microorganism or plant to clean up the environmental pollution is called a bioremediation. அதுதான் bioremediation. அதை எழுதி காட்டுங்க. ப்ளஸ் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதனுடைய டெக்னாலஜி ஃபைட்டோ ரெமிடியேஷன்ஸ், மைக்ரோ ரெமிடியேஷன்ஸ், இது வந்து லாஸ்ட் இயர் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஏதாவது ஒன்று கேட்பாங்க. இப்போ மைக்ரோ ரெமிடியேஷன்னா என்ன, ஃபங்கை யூஸ் பண்ணுறோமா, பயோ வெண்டிங் என்ன, பயோ லீச்சிங் என்ன, பயோ ஆக்மெண்டேஷன் என்ன, கம்போஸ்டிங் என்ன, ரைசோ ஃபில்ட்ரேஷன், ரைசோ ஸ்டிமுலேஷன்ஸ். ஸோ இப்போ இதை மட்டும் நல்லா படித்து டெஸ்ட் எழுதி காட்டுங்க. ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ.